போல நம்ம எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனா யோனாவை போல ஒருபோதும் எரிச்சல் உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, யோனா அதுக்கப்புறம் அறியப்படல, அவனை பத்தி பேசப்படல. ஆனா யோவானை பத்தி அவன் எரிந்து பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருந்தான், பிறருக்கு வழிகாட்டுகிறவனா இருந்தான். அதனால அந்த யோவானை பத்தி அவனை பத்தி அறியப்பட அவன் நிமித்தம் ஒரு அற்புதமும் நடக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவனை கொண்டு ஒரு அற்புதமும் கர்த்தர் செய்யல. அவன் பேர சொன்ன மாத்திரத்துல அவனுடைய தகப்பனாருடைய வாய் திறக்கப்பட்டது. அது மட்டும்தான் அற்புதம். அவன் பிறந்த அவனுக்கு பேர் வைக்கும் போது அவனுடைய பேரை சொல்லும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிச்சு, அற்புதம் நடந்துச்சு. அப்ப இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அந்த யோவான் எப்படி அறியப்பட்டானோ, எப்படி எரிந்து பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் காணப்பட்டானோ, அதே போல யோனாவுக்குள்ள எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நான் அறியப்படணும். என் தேசத்துல என்னுடைய மரணம் சம்பவித்தாலும் என் தேசத்தார், என் உச்சத்தார் எல்லாரும் இப்படிப்பட்ட தேவ பிள்ளை இந்த இடத்துல வாழ்ந்தானே அறியப்படணும். அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யணும், காணப்படணும்.